அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம் பற்றிய சில அறிவியல் பூர்வமான நிரூபணங்கள், சில நிரூபணங்கள் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் அறிவியல் பூர்வமாக இந்த தியானம் பண்ணுறதின் மூலமாக நம்மளுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படுறதுக்கு நிறைய உண்மைகளும் அனுபவங்களுமே இருக்குது. நம்ம ஒரு சில விஷயங்களை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது நம்ம ஏற்கனவே பிரைட்டர் மைண்ட்ஸ் வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தோம் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறத பற்றி, அதாவது நியூரான்களுடைய இணைப்பு அப்படிங்கிறத பற்றி. தியானம் அப்படிங்கிறத நம்ம ஒரு பழக்கமாக பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய மூளையில் அந்த பழக்கத்திற்கான ஒரு நியூரான் இணைப்பு ஏன்னா நமக்குள்ளே உருவாக்கப்படுது. ஸோ இந்த தியானத்திற்கான பொருள் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையா? போன வீடியோலே சொன்னோம் ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்திற்கான பொருள் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுடைய மனசை தவறான ஒரு எதிர்மறையான எண்ணங்களில் இருந்து மனமானது நேர்மறையான ஒரு எண்ணத்தின் மீது ஏன்னா நம்ம திசை திருப்புறது தான் ஏன்னா இந்த தியான முறை அப்படிங்கிறது. இப்போ மனதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. மனதினுடைய இது ஏன்னா சிந்திக்கிறது தான். அதை சிந்திக்காமல் நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அதை சரியான வழியில் செயல்படுறதுக்கு நாம் அதனுடைய திசையை மாற்றி அமைக்க நம்மளால் முடியும். அதனால தான் நம்மளுடைய எதிர்மறையான எண்ணங்களை இந்த மாதிரி தியானத்தில் நம்ம ஒரு நேர்மறையான ஒரு விஷயத்தின் மீது தியானம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் நேர்மறையான இதுக்கு போகும்போது என்ன ஆகுது, நம்ம பயன்படுத்தப்படாத அந்த எதிர்மறையான எண்ணங்களுக்கான நியூரான்ஸ் இணைப்பு எல்லாம் துண்டிக்கப்பட்டு இந்த நியூரான் வலுவடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, குரோமோசோம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய உடல் அமைப்பில் இருக்கக்கூடியது. இந்த குரோமோசோம்களில் பார்த்திங்கன்னா இந்த டெலோமியர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் குரோமோசோம்களுடைய முனையில் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்பில் இந்த குரோமோசோம்களுடைய முனையில் இருக்கக்கூடிய இந்த டெலோமியர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது என்ன ஆகுதான், நம்ம உடம்புல இருக்க செல்கள் பிரியும் போது இந்த டெலோமியர்ஸ் எல்லாமே சுருங்க ஆரம்பிக்குது. இந்த டெலோமியர்ஸ் சுருங்க சுருங்க நமக்குள்ள ஒரு நம்மளுடைய செல்கள் என்ன ஆகுதுன்னா வயதாக ஆரம்பிச்சிருது. இதனால நமக்கு வயதான தோற்றம் விரைவிலேயே கிடைக்க ஆரம்பிச்சிருது. இந்த டெலோமியர்ஸ் சுருங்குறதுக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்த ஹார்மோன்களான கோடக்கலமைன், கார்டிசால் இதுதான் காரணமாக இருக்குது. அப்போ இது சுருங்காமல் இருக்கணும், நம்ம செல்கள் ஏன்னா சீக்கிரமாக மூப்பு அடையாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கும் இந்த தியானம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மன அழுத்தம், இந்த எதிர்மறையான உணர்ச்சிகள் இது எல்லாத்தையும் நீக்கிறதுனால இந்த டெலோமியர்ஸ் நீண்டு இருக்குது, இந்த உயிரணுக்கள் மூப்படைவு தாமதமாகுது அப்படிங்கிறதையுமே ஏன்னா நிரூபிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கம். இது நமக்கு நிறைய பேருக்கு இன்றைய சூழ்நிலையில் இந்த தூக்கம் அப்படிங்கிற விஷயம் சரியான முறையில் கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இந்த இரவு தூக்கம்ங்கிறது தான் அன்றைய நாள் பகல் முழுவதற்குமான ஒரு எனர்ஜியை நமக்கு கொடுக்குது இல்லையா? ஸோ இந்த இரவு தூக்கத்தை ஏன்னா மேன்மைப்படுத்துறதுக்கும் இந்த தியானம், இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம் ஏன்னா மிகவும் உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த தியானம் பண்ணுறவங்களுடைய உடலும் மனமும் ஒரு சமநிலையில் செயல்படுறதுனால அவங்களுக்குள்ள அந்த தூக்கம் அப்படிங்கிறது ஏன்னா சரியான முறையில் இருக்குது. இந்த மெலட்டோனின், செரட்டோனின், அதாவது நமக்கு இரவு நேரத்தில் சுரக்க வேண்டிய சுரப்பியான மெலட்டோனின் சரியாக சுரக்க ஆரம்பிக்குது. பகல் நேரத்தில் சுரக்க வேண்டிய செரட்டோனின் அப்படிங்கிறதும் ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வேலையை சரியாக செய்கிறது அப்படிங்கிறது இந்த தியானம் பண்ணுற உங்களுடைய அனுபவத்தின் மூலமாகவும் பண்ணுறவங்களை ஆராய்ச்சி பண்ணியுமே கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இதய துடிப்பு, சுவாச விகிதம், இரத்த அழுத்தம் இது எல்லாமே நமக்கு குறைகிறதாகவும் மனம் நமக்குள்ளே இணக்கமாக இருக்குது. நம்மளுடைய மூளை செயல்பாடுகள் சீராக இருக்குது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு செயல்பாடு எல்லாமே மேம்படுறதாகவும், தரமான தூக்கம் இது எல்லாம் தியானத்தினால நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத இது நிரூபிக்கப்பட்ட உண்மைகளாகவே இருக்குது. இந்த ஒரு சில விஷயங்களை நான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம் மூலமாக நமக்கு கிடைக்கிற விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கலாம் தியானம் பண்ணுறதின் மூலமாக. ஸோ எல்லாருமே இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தை கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு
நம்மளுடைய வாழ்க்கை முறையில் அதை பயன்படுத்தலாம். நாம் நினைப்போம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம சின்ன வயசில் இதையெல்லாம் கற்றுக்கணுமா அப்படின்னு நினைக்கலாம். இந்த சின்ன வயசில் நம்ம கற்றுக்கிறதின் மூலமாக தான் ஃப்யூச்சர் நம்மளுடைய வருங்காலமும் சரி, வருங்கால சந்ததியையும் சரியான விதத்தில் வந்து நாம் உருவாக்க முடியும். இன்றைய வாழ்க்கை முறைக்கு நம்ம குடும்பம், சமுதாயம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம் அப்படிங்கிறது மிகவும் உறுதுணையான ஒன்றா இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து கற்றுக்கிட்டு இதனுடைய அனுபவத்தை நீங்களுமே வந்து உணர ஆரம்பித்தா இது எல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நம்பர் நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன். ஸோ அதன் மூலமாக நீங்கள் என்னைய காண்டாக்ட் பண்ணியும் இந்த தியானத்தை நம்ம எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதை சொல்லி கொடுக்குறதுக்கு நிறைய ட்ரெயினர்ஸ் உலகம் முழுவதுமே இருக்காங்க. ஸோ எந்த இடத்துல இருந்து வேணாலும் நம்ம இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தை வந்து கற்றுக்க முடியும்.